கூட்டத்துக்கு போய் நான் வெறும் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்குறவங்களா தான் இருந்தேன். பார்வையாளராக மட்டும்தான் போய் உட்காருவேன். ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, அதை கூர்ந்து கவனிப்பேன். அவங்க சொல்கிற சில புத்தகங்களை காசு கொடுத்து வாங்கி அதில் வர எழுத்தாளர்கள் கொடுப்பாங்க, அதை படிச்சிடுவேன். அப்போ தான் கவிஞர் நந்தலாலா வந்து பார்த்தாரு. அந்த கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து அப்பையிலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்தா கூப்பிடு தனலட்சுமி, தமிழ்தாய் வாழ்த்து தனலட்சுமி அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க எனக்கு. அப்போது இதை வந்து பார்த்துட்டு நான் பாடுறதையும் பார்த்துட்டு, அப்புறம் நீ வந்து இந்த எல்லாரும் கவிதை வாசிப்பாங்க. அப்போ தான் என்னுடைய கவிதைகளை வாசிக்கவும், இவ்வளோ நல்லா கவிதை எழுதுறீங்க, நீங்கள் ஏன் போட்டியில் கலந்துக்க கூடாதுன்னு அங்கே அங்கே போட்டியிலலாம் கலந்துக்கிட்டோடனே அது அப்படியே எனக்கு என்ன ஆச்சு, ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கவிதை எழுதுகிறோம் போல, ஏதோ எழுதுகிறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் கவிஞர் நந்தலாலா சொன்னார். அவர் படார்னு என்ன பண்ணிட்டாரு, ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை பற்றி நீங்கள் அடுத்த கூட்டத்தில் பேசுகிறீங்கன்ட்டார். கவிஞர் நந்தலாலா தான் முதல்ல எனக்கு வந்து தளம் அமைச்சு கொடுத்தாரு, மேடை பேச்சுன்னு. அப்போ எனக்கு மேடை பேச்சு பழக்கம் ஆயிடுச்சு. ஏற்கனவே எழுதுனதுக்கான உற்சாகம் கிடைச்சிது, பள்ளியிலேருந்து எனக்கு கிடைச்சிது. கல்லூரி பத்திரிகைகளில் நான் எழுதுவேன், கவிதை எழுதுவேன்.